ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரே விஷயம் ரத்தன்யா அவர்கள் பற்றி தான். ரத்தன்யா அப்படின்ற அவங்களோட வாக்குமூலம் தான் மிக பெருசாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு. என்ன நடந்தது ரத்தன்யாவுக்கு அப்படின்றது பார்க்கும்போது, அவங்க திருப்பூர் சேர்ந்த ஒரு பெண் செய்யூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு பைபாஸ்ல ரொம்ப நேரமா ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்கு. அந்த ஹைவேல போயிட்டு வர அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன இந்த ஒரு கார் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் வந்துட்டு அந்த கார் கிட்ட போயிருக்காங்க. கார் கிட்ட போக போக வந்துட்டு ஒரு பெண் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது அவங்களுக்கு. சரி, என்னடா ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல கார் வேற நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரை கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்ணாடி வழியா ரத்தன்யா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண் வந்துட்டு வாயில நுர வந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க ஒரு காருக்குள்ள. இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கூப்பிட்டாங்க. போலீஸ் அவங்களை உடனடியாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், அவங்க பூச்சி மாத்திரை சாப்பிட்டு இறந்து இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்போவோ இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் டாக்டர் சைட்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றது பார்க்கும்போது தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. தற்கொலை அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இல்லை ஏதாச்சும் லவ் ப்ராப்ளம், அந்த கோணத்தில் விசாரிக்கும் போது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துடுச்சு அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸுமே கூட. இது எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ இந்த ரத்தன்யா அப்படின்னு சொல்லப்படுற இவங்களோட மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஸோ வாங்க, என்ன நடந்தது, ரத்தன்யா இவங்க யாரு, இவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன, எதுக்காக இவங்க சூசைட் பண்ண அளவுக்கு இப்போ போயிருக்காங்க, இப்போ ஃபைனலா இதுக்கான ஒரு குற்றவாளிகள் யார் அப்படின்றது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை வெறும் 10 நிமிஷத்துல வழக்கம் போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோமே உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்கிற மாதிரி வெறும் 10 நிமிஷத்துல நம்ம மொழியா இருக்கிற தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. இந்த விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பெண் இவங்க தான் வந்துட்டு ரத்தன்யா அப்படின்னு சொல்றவங்க. இவங்களுக்கு 27 வயசு. இவங்க வந்துட்டு ஒரு கிராஜுவேஷன். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ மாடர்னா, ஸோ அதே ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு பெண் தான் ரத்தன்யா. ஸோ இவங்க வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும்ல, அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரத்தன்யாவோட அப்பா யார் அப்படின்றது பார்க்கும்போது அண்ணாதுரை. இவர் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் ஃபேக்டரி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பினான்சியலா வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி அப்படின்றது சொல்லலாம். ரத்தன்யாவோட அம்மா, அவங்க பேர் வந்துட்டு ஜெயசுதா அப்படின்னு சொல்றவங்க. அவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸோ ரத்தன்யாவோட அப்பா அண்ணாதுரை என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை ஒரு கட்டத்துக்கு மேலே செட் ஆயிட்டாங்க. அவன் பேர் தான் வந்துட்டு கவின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாண போட்டோல. ஸோ அந்த ஒரு பையன் தான். ஸோ இந்த ஒரு பையனோட அப்பா யார் அப்படின்றத பார்க்கும்போது ஈஸ்வரமூர்த்தி. இவங்களும் வந்துட்டு ஒரு பினான்சியலா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபேமிலி. அதே போல இவங்களோட அம்மா பேர் வந்துட்டு சித்ரா அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த பையனோட அப்பா அம்மாவோட பேர். சரி, இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த பையனோட வீட்டில் பொறுத்த வரைக்கும் மாசம் ஆனா ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வாடகை மட்டும் வரக்கூடிய ஒரு அதிகமா சொத்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபேமிலி தான் இந்த பையனோட ஃபேமிலி. ஸோ அப்படி பார்க்கும்போது பையன் ஃபேமிலியுமே நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலி, பொண்ணு ஃபேமிலியுமே ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ சம்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கல்யாணம் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துல பேசப்பட்ட அந்த ஆப்வியஸ்லி அந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு மேட்டர் என்ன அப்படின்றப்போ, கிட்டத்தட்ட ரத்தன்யாவுக்கு வந்துட்டு ஒரு 500 சவரன் நகை போடுறேன் அப்படின்ற மாதிரி ரத்தன்யாவோட அப்பா வந்துட்டு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. அதே போல வந்துட்டு 70 லட்சம் ரூபாய் கார் தரேன், அதாவது வோல்வோ ஹை எண்ட் கார், அது ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு தரேன். அதே போல ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம். ஸோ கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு செலவுல வந்துட்டு கல்யாணமும் நடந்திருக்கு ரத்தன்யா அப்படின்னு சொல்ல போற இந்த பொண்ணுக்கும் கவினுக்குமே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. இந்த ஒரு கல்யாணத்துல அண்ணாதுரை அவர் சொன்ன 500 சவரன் போட வேண்டிய நகையை வெறும் 300 சவரன் அப்படின்றது போட்டாங்க. 300 சவரனே எந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்ன்றது பாருங்க. இப்போ இருக்கிற தங்க நகை அப்படின்றது பார்க்கும்போது ஆப்வியஸ்லி 70 இருந்து 75,000 வரைக்கும் விற்குது ஒரு சவரன். அப்போ 300 சவரன்னா எத்தனை லட்சங்களை தாண்டி போகும் அப்படின்றது பாருங்க. இந்த 300 சவரனே எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்ன்றது பாருங்க. பட் அப்படி இருந்தாலும் 300 சவரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு கொடுத்திருக்காரு கல்யாணத்துல. ஸோ மீதி ஒரு 200 சவரன் பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஒரு கல்யாணமும் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரத்தன்யா அண்ட் கவின் இவங்க 2 பேரோட லைஃப்ல ஒரு 10 நாள் நல்ல ஸ்மூத்தா அழகா போகுது. 10 நாளைக்கு அப்புறமா ரத்தன்யாவுக்கு வந்துட்டு சில டார்ச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட மாமியார் மாமனார் சைட்ல இருந்து. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி 200 சவரன் உங்க அப்பா தரணுமே, எப்போ தருவாரா, கொஞ்சம் கேட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ரத்தன்யா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் தோத்தாரன், இது பண்றேன் அப்படி பண்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாமனார் மாமியாரோட டார்ச்சலை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல கவின் அந்த மாப்பிள்ள அந்த எரும மாடு பாருங்க, அந்த எரும மாடுமே படிச்ச ஒரு எரும மாடு தான். அவனுமே இந்த வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு இருக்கான். சரி, அப்பா அம்மாவை தான் திருத்த
முடியாது, ரைட் அந்த காலத்து ஆளுங்கன்னு சொல்லிட்டு. இவன் இந்த காலத்து ஆளு, இந்த ஜென்ரேஷன் பையன், அவனுமே வந்துட்டு அந்த 200 சவரனுக்கு ஆசைப்பட்டு இன்னும் எப்போ உங்க அப்பா தருவாராம் கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு சொல்லி கவினே வந்துட்டு இந்த ரத்தினியாவை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அடுத்த ஒரு மாசத்துக்கு மேல. ஸோ இந்த ஒரு ரத்தினியாவை வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு இந்த கவின் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு பாக்குற நேரத்துல எப்போ 200 சவரன் எப்போ தருவாங்களா, கேட்டு சொன்னியா, பணம் எப்போ வரும், சவரன் நகை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது கூடவே கவின் பிசிக்கல் டார்ச்சரும் பண்ணியிருக்கான். பிசிக்கல் டார்ச்சர் மீன்ஸ் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை பேசி எப்போ உங்க அப்பா தராரு 200 சவரன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கான் அந்த பையனோட அப்பா அம்மா. ஒரு கட்டத்துக்கு மேல இது அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. நடு வீட்டில் நின்று அந்த ரத்தினியாவை வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட ரத்தினியா சொல்லியிருக்கான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அப்பா அம்மா சொல்ற மாதிரி வந்துட்டு கல்யாணம் இப்பதானமா நடந்திருக்கு, ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும், நீ இதை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத, ஸோ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு ரத்தினியா கிட்ட சொல்லியிருக்காங்க. லிட்டரலி எப்படி அப்படின்னாக்கா, அவங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு தப்பே செஞ்சாலும் நீ விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ரத்தினியாவோட அப்பா அம்மா சொல்லும் போது ரத்தினியால என்ன பண்ண முடியும், சரி அப்பா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தானே ஆகணும், சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ரத்தினியா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கான். அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிச்சது இந்த ஒரு டார்ச்சர் ரத்தினியாவுக்கும் அவங்க மாமியார் வீட்டில இருந்து. அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கவின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, இந்த எரும மாடு வந்துட்டு எப்பவுமே வேலைக்கு போகாதான். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, இவங்க வீட்டில் உட்கார்ந்த இடத்துல மாசம் 5 லட்சத்துல 10 லட்சம் வரைக்கும் ரெண்ட் மட்டுமே வருது. அதுக்கப்புறம் பிசினஸ்ல இருந்து பல ப்ராஃபிட்ஸ் வர்றதுனால இந்த கவின் அப்படின்ற ஒரு பையன் இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாம இருந்திருக்கான், வீட்டிலேயே இருந்திருக்கான். வீட்டில் இருந்துகிட்டே இந்த பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். 200 சவரன் எப்போ தருவாங்க, 200 சவரன் எப்போ தருவாங்க, எப்போ பணம் வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி மீதி இருக்கிற அந்த வரதட்சணை கேட்டுக்கிட்டே இருக்கிறதே ஒரு பொழப்பா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த எரும மாடு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ரத்தினி என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க பண்ற தப்புல ஏதோ நம்மளே தப்பு பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் ஆகுது, அதுவும் இல்லாம ரொம்ப வந்துட்டு நம்ம அசிங்கப்படுத்துறாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா, நம்ம இதை பத்தி நம்மளோட அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னோட கஷ்டம் வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. ஸோ இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம திரும்பி அப்பா அம்மா கிட்ட போகணும். ஆனா அப்பா அம்மா கிட்ட போகணும்னா திரும்பியும் வந்துட்டு வேற ஒரு மேரேஜ், வேற ஒரு செலவுகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு கஷ்டமும் என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சாங்க. என்னன்றது தெரியல. அவங்க ஒரு வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ரத்தினியா அவங்க வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுல இருந்து கோயிலுக்கு போற மாதிரி சொல்லி போயிருக்காங்க. சொல்லி போகும்போது 2 கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பூச்சி மருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு பூச்சி மருந்து வாங்கிட்டு கார் அவங்களே தனியா ஓட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டுல இருந்து 2 கோயிலுக்கும் தனியா தான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பூச்சி மாதிரியும் தனியா தான் வாங்கி காருக்குள்ள வச்சு இந்த ஒரு திருப்பூர்ல இருக்க செய்யர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல, இந்த பைபாஸ் வந்து கனெக்ட் பண்ற ஒரு இடத்துல ஓரமா காரை நிப்பாட்டி பூச்சி மருந்தை சாப்பிட்டுருக்காங்க. பூச்சி மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட மரண வாக்கு மூலம் ஒரு வாட்ஸ்அப் ஆடியோவா அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பை நான் கேட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு. என்னடா ஒரு பெண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா, வெறும் இந்த தங்க நகைகள்னாலையும் வரதட்சணைனாலையும்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ நான் போட விரும்பல. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல நிறைய அவங்களோட பேசின ஆடியோஸ் இருக்கும், நீங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் லிட்டரலி வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அந்த வீடியோல, அந்த வாய்ஸ் நோட்ல அப்படின்றத பார்க்கும்போது, அப்பா எனக்கு வந்துட்டு இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, உடல் ரீதியாகவுமே சரி, வார்த்தைகள் ரீதியாகவுமே சரி, ரொம்பவே ஒரு மைண்ட் டார்ச்சர் பண்றாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கப்பா என்ன. அதை தாண்டி இவங்க கூட வாழ்றதே எனக்கு பிடிக்காம இருக்கிற அளவுக்கு, நான் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு என்னை இங்க நடத்துறாங்க கேவலமா. அதே போல உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பியும் வந்துட்டு நீங்க வேற ஒரு செலவு எனக்காக பண்ணக்கூடாது, நான் அதை விரும்பவும் இல்லை. அதே போல எனக்கு வேற ஒரு கல்யாணத்துலயுமே விருப்பம் அப்படின்றது இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி நான் உண்மையா பிலீவ் பண்றேன். ஸோ அதனால வேற ஒரு லைஃபை வந்துட்டு போயிட்டு நான் கமிட் ஆகுறதுக்கு எனக்காக நான் விரும்பல, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை, நான் அந்த ஒரு மைண்ட் செட்லயுமே இல்லை. ஸோ இந்த வாழ்க்கை நான் இதோட நான் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன்ப்பா. அதே போல இந்த ஒரு என் மரணத்துக்கு நான் எதுக்காக உங்களுக்கு வீடியோ வாய்ஸ் நோட் அனுப்புறேன்னா, இந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு என் மேல தப்பு சொல்லி உங்க 2 பேரையுமே வந்துட்டு தப்பா வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களா தான் என்னோட மாமனார் மாமியார் என் புருஷன்லாம் இருக்கான். ஸோ முழுக்க முழுக்க இந்த ஒரு வாய்ஸ் நோட்டு நீங்க யார் கேட்டீங்கனாலும் அவங்களுக்கு நீங்க ப்ளே பண்ணி காமிங்க. உங்க மேலேயும் என் மேலேயும் தப்பு எதுவுமே இல்லை, நீங்க சொன்னபடி அந்த ஒரு 200 சவரன் போடல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, எனக்கு வாழ்றதே பிடிக்கலன்ற ஒரு நிலைமைக்கு எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது கூடவே இப்போ நான் சாகுறேன் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட புருஷன் கவினும் அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லப்படுற ஈஸ்வர மூர்த்தியும் அவங்களோட அம்மாவும் அப்படின்றது தான் ஒரு வாக்குமூலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாவும் நான் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுக்க விரும்பல, அதனால தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க. இது யார் கேட்டாலுமே நீங்க வந்துட்டு இந்த வீடியோ இந்த ஆடியோவை வந்துட்டு கொடுங்க, நீதி கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பூச்சி மருந்தை குடிச்சு தான் கார்லயே வாயில நுரத்திலே இறந்துருக்காங்க. நீங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு
விரக்தியோட உச்சத்துக்கே போயிருந்தா அவனால பேச முடியல, அந்த பொண்ணுனால பேச முடியல. அந்த துக்கம் வந்துட்டு அந்த தொண்டையை அடைக்குது. அப்படி இருந்தாலும் அவ்வளோ ஆதங்கத்தை அவங்க அப்பா கிட்ட அந்த வாய்ஸ் நோட் மூலியமா வந்துட்டு சொல்லியிருக்கா. அழுதுகிட்டு ஒரு சைடு அந்த துக்கம் வந்துட்டு அந்த இது அடிச்சுக்கிட்டு அவளோட மனசுல இருக்கிற வலி, வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையோட விரக்தி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த வாய்ஸ் நோட்ல தெரிய வந்தது. அந்த ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட அந்த வாய்ஸ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடந்துடக்கூடாது. நான் ரொம்ப பெரிய ஒரு செலவில் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 கோடி ரூபாய் செலவில் 75 ரூபாய் வாழ்வு சொகுசுக்காரோட 300 சவரனுமே நான் போட்டேன். இது எதுவுமே பத்தலன்னு அந்த 200 சவரன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை இந்த மாதிரி ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு எனக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களை சும்மா விடாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அண்ணாதுரை அவங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் படி கவினையும் அவங்க அப்பா அம்மா ஈஸ்வரமூர்த்தியுமே அதே போல அவங்க அம்மாவையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு இந்த பொண்ணோட ஒரு சைடு இருக்கிற ஸ்டோரி. இந்த ஒரு கஸ்டடியில் எடுத்த இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, புருஷனும் அவங்க மாமனார் மாமியார். ஸோ இவங்க கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அது இன்னும் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வரும். பட் அவங்க என்னதான் ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு 200 சவரனுக்காக இந்த ஒரு பொண்ணு சாகிற அளவுக்கு துணிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு காரணம் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி நிற்காது. அதுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி, இந்த வரதட்சணைகள், மாமியார் மாமனார், இந்த கணவன் அப்படின்ற ஒரு டார்ச்சரை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக எனக்கு இருக்கும். ஸோ நானும் படிக்கிறேன் ஒவ்வொரு கமெண்ட்டையுமே. உங்களோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது மோட்டிவாக இருக்குது. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே போல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்டெரக்டான ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு. ஸோ அதனால மறக்காம நம்மளோட வீடியோவை லைக் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.